இந்தியா ஒரு சூப்பர் கம்பேக்கை கொடுத்து 200க்கும் மேல ரன்ஸ் அடிச்சு ஜிம்பாப்வேவை இதுதான் எங்களுடைய ஆக்சுவல் ஃபார்ம் ராஜா அப்படின்னு காட்டிக்கிறாங்க. ராஜா சிக்கந்தர் ராஜா அப்படின்னு காட்டிக்கிறாங்க. ஸோ சில்குவார்பட்டி ராஜாவுடைய டீம் வந்து இப்போ அடிச்சு துவச்ச இந்தியாவுடைய இந்த கம்பேக் வந்து சூப்பர்பான வெற்றின்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோல வந்து என்ன பண்ணலாம், இப்படி பேசுற நீ அந்த வீடியோல அப்படி பேசுனீங்க அப்படின்னு யோசிக்கலாம். வரேன் அந்த விஷயத்துக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்தியாவோட இந்த கம்பேக்கை வந்து நம்ம சூப்பரா பாராட்டி ஆகணும். வாய்ஸ் கோ சம் ஐடியா ஹாய் ஃப்ரம் என்ன மாதிரி ஒரு கம்பேக் அப்படின்னா, சாதாரணமான ஒரு டீம் அடிக்கக்கூடிய ஒரு சாதாரண அடியை குடுத்துட்டு, திடீர்னு அடுத்த மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். செம்ம ஒரு சேஞ்ச் ஓவர காட்டியிருக்கிறாங்க இந்தியன் டீம். ஓப்பனர்லேருந்து ஆரம்பிச்சு ஒரே ஒரு விக்கெட்ட இந்த பக்கம் அவரு விடுறாரு. அந்த பக்கம் ஒருத்தர் ஒரு விக்கெட்ட விடுறாரு. இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படியே அந்த 2 விக்கெட் லாஸுக்கு இவங்க அடிச்ச அந்த ஸ்கோர்ங்கிறது சூப்பர்ப் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா வந்துட்டு நம்மளுடைய ருத்துராஜ் கெய்க்வாட் அடிச்ச இன்னிங்ஸ பார்க்கும்போது, இவங்களுக்கெல்லாம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு கூத்து. ஐயோ! என் தலைவன் அடிக்கிறேன்னு நெனச்சோமே, ஒன் டவுன்லாம் இறக்கி விடுறான்னு நெனச்சோமே, சூப்பரா பொளந்து கட்டிட்டாப்லயே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அடிச்ச இந்த 47 பால் 77. ஆனா அதெல்லாம் விட சூப்பர் இந்த ரிங்கு சிங் அடிச்ச 22 பால் 48 அப்படின்றதெல்லாம் விட வேற லெவல் சந்தோஷம் எல்லாருக்குமே எங்க அப்படின்னா, அபிஷேக் சர்மா அடிச்ச அந்த ஒரு செஞ்சுரி. 47 பால் செஞ்சுரிய போட்டிருக்காப்ல. உண்மையாவே ஐபிஎல் இந்த மாரிலாம் விளையாடிட்டு இருந்தவங்கள ஒரு T20 இன்டர்நேஷனல் சினாரியோக்குள்ள கொண்டு வந்த உடனே முதல் சீரீஸ்லயே 2வது மேட்ச்லயே இந்த மாதிரி ஒரு அடியை போட்டு உண்மையாவே அந்த ஃபார்ம் அப்படியே இங்க கேரி ஓவர் பண்றதுங்கிறதெல்லாம் வந்து சும்மா கிடையாது. ஏன் என்னைய டீம்ல எடுத்திருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு நானே பதில் சொல்றேன். ஏன் அப்படின்னு உங்களை வேற யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதில நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு அபிஷேக் சர்மா. ஸோ இதையே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாராட்டணும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஃபியர்லெஸ் அபிஷேக் சர்மா என்னென்ன மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் ஆடினாரு அப்படிங்கிறது. ஏன்னா அவர் அடிச்ச ஒவ்வொரு ஷாட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். தூக்கி வச்சு அடிக்கிற சிக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஃபியர்லெஸ்ஸா போடக்கூடிய பவுண்டரிஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அபிஷேக் சர்மா வந்து தான் ஒரு கிளாசிக்கான பிளேயருங்கிறத விட ஃபியர்லெஸ் பிளேயர்ன்றத காட்டினாரு. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸா அப்படின்னா இல்ல. ரிஸ்க் எடுத்து அடிக்கிற ஷாட்ஸே நான் அடிப்பேன். என்ன பண்ணுவ நீ அப்படின்ற மாதிரி பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணணுன்ற அந்த தாட் ப்ராசஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமும் அடிக்கிறதா இருக்கட்டும், இவர் வந்து உண்மையாவே அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல டிராவிஸ் ஹெட் அவர்கள் வேற மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம பாஸ்கி ஷோல பேசும்போது ஆர்ஆர் ஷோல நான் சொல்லுவேன், சார் ஆனா இந்த இவர் வந்துட்டு டிராவிஸ் ஹெட் வேற மாதிரி ஆடுறனால யாருக்குமே அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா குவிக்கா ஒரு இன்னிங்ஸ் ஆடுறனால 18 பால்ல 35, 40 பால்ல 75ன்னு சொல்லி குவிக் இன்னிங்ஸ் அவர் ஆடிட்டே இருக்கிறாரு. டிராவிஸ் ஹெட் லாங் இன்னிங்ஸ் ஆடுறனால அவருக்கு இவரோடது வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் கூட வந்து இவர்கிட்ட நிறைய சொல்லிட்டு இருப்பேன். பட் இன்னைக்கு அவருடைய இந்த இன்னிங்ஸ் வந்து இவ்வளவு சூப்பரமா வந்து எல்லாரையாலையும் ரசிக்கப்படுறதுங்கிறது வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டலாம். ஸோ இவருடைய இந்த விஷயத்தை முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் எங்க வரோம் அப்படின்னா கமெண்ட்ஸ்க்கு வரோம். ரிப்ளை டு த கமெண்ட்ஸ். எஸ், நம்ம ரசிகர்கள் வந்து சும்மா விடுவாங்களா அப்படிலாம் வந்து அசால்ட்டா உடனே அப்ப ரைட் ஓகே பாப்பாலாம் நீ வந்து ஏதோ வீடியோ போட்டுருக்க அதை ஏத்துக்கிறேன் கிடையாது. அவங்கவுங்க அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கும். நான் எப்படி என்னோட கருத்தை தூக்கி ஒரு வீடியோவை போடுறேன்னா அவங்க கருத்தை தூக்கி கமெண்ட்ஸா வைக்கிறாங்க. எல்லாமே நல்ல விஷயம் தான். ஸோ அதுல வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அபிஷேக் சர்மா இன்னைக்கு 100 போட்டிருக்காரு, இதுக்கு என்னடா சொல்ல போறீங்க, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. ஸோ அப்ப அதுக்கு நான் என்ன சொல்றேன், இது வந்து நம்மளோட போன வீடியோ கமெண்ட்ஸ். நம்ம என்ன பேசியிருந்தோம் போன வீடியோல, இந்தியா வந்துட்டு இந்த பிசிசிஐ வந்து தேவையில்லாம பி டீம்னு ஒன்று ரெடி பண்ணி விளையாடுது, ஃபுல் டீமை வச்சு விளையாடணும், அவசரப்பட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, மொத்த டீம் வர வச்சே விளையாடுங்களேன் அப்படின்னு. அதுக்கு வந்து இவர் அந்த வீடியோவை போட்டிருக்காரு. இன்னைக்கு அபிஷேக் சர்மா 100 அடிச்சிட்டாரு, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அபிஷேக் சர்மா ஒரு கேவலமான பிளேயர், அவர் ஒரு வேஸ்ட் பிளேயர் இப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே வெத்து வெட்டுங்க, இவங்களெல்லாம் எதுக்கு எடுத்து ஸ்குவாட் மாதிரி கொண்டு போயிருக்கீங்க, இவங்க கொண்டு போனாலே இந்த டீம் விளங்காது, இந்த டீம் தோத்து போயிடும், இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கே லாய்க்கு இல்லாதவங்க இப்படின்னு நான் சொன்னேன்னா இல்ல. அதனால அபிஷேக் சர்மா இன்னைக்கு 100 அடிச்சிட்டாரு, இப்ப என்னடா சொல்ல போற நீ அப்படின்னா இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அபிஷேக் சர்மாவுக்கு ஆடவே தெரியாது நான் சொன்னேன்னா புரியல. ரைட், இது வந்து என் தலைவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா இன்னொருத்தர் சொல்றாரு, this is the right move to groom young team, it gives a good experience to handle pressure, we need a good young captain with full fitness, for example people like Pandya Bumrah have fitness problem, therefore we need to find good and young captain, this is the right way அப்படின்றாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யங் டீமை வந்து க்ரூம் பண்ணி தயார் பண்ணி கொண்டு போறதுக்கு இதுதான் வந்து சரியான ஒரு முடிவு. இது வந்து அந்த பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த வீரர்களுக்கு கொடுக்கும். நமக்கு வந்து ஒரு யங்கான கேப்டன் வித் ஃபுல் ஃபிட்னஸ் தேவைப்படுறாரு. அதனால சுப்மன் கில் வந்து கரெக்டான ஆள் தான். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டியா, பும்ராக்கெல்லாம் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் வந்துருது அப்பப்ப. ஸோ இப்போ நமக்கு பேக்கப் ரெடியா இருக்கணும். அதனால இந்த மாதிரி யங் கேப்டனை வச்சுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப சரியானது இப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு.
இப்போ இதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே போன வீடியோல சொன்ன அதே பதில் தான். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி க்ரூம் பண்ண தெரியாமலாம் கிடையாது. இவங்கலாம் வந்துட்டு ஐபிஎல் மாரி ஒரு டோர்னமென்ட்ட விளையாடுறதே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆட்களோட விளையாடுறது தான். இத முடிச்சுட்டு டைரக்ட்டா இந்தியா டீமுக்கு வந்தாலே போதும். இந்தியா டீமுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு மேட்சஸ்லாம் விளையாடிட்டு தான் அவங்க டைரக்ட்டா இந்தியன் டீமுக்கு வந்து சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு அவசியமே கிடையாது. ஒன் டேவா இருக்கட்டும், இல்ல T20யா இருக்கட்டும். டைரக்ட்டா அவங்க ஐபிஎல் முடிச்சு அந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்குவாட்லயே வந்து ஆடலாம். அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க ஏற்கனவே எல்லாரும் இல்லையா? சோ அதனால அந்த மாதிரி ஆடலாம் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரு சீரிஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸ வச்சு ஆடிட்டு தான் அவங்க மெயினுக்கு வரணும்னு அவனும் அவசியம் கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து. சோ ஏன் அப்படின்னா நான் இன்னுமே திரும்பவும் சொல்றேன். ஒரு 7 பேர் நீங்க மெயின் பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு 4 பிளேயர இந்த சீரிஸ் ரெஸ்ட் பண்ணணும். இப்படிதான் முன்னாடி பண்ணிட்டு இருப்பாங்க. பங்களாதேஷ்க்கு, ஜிம்பாப்வேக்கு இந்த மாதிரி டீமோடலாம் விளையாடும்போது மெயின் 7 பிளேயர் அப்படியே வச்சுப்பாங்க. அந்த ஒரு 4 பிளேயரை மட்டும் ரெஸ்ட் பண்றது. அவங்களுக்கு பதிலா வந்து இந்த யங் பிளேயர்ஸ் யாராவது கொஞ்சம் நல்லா ரீசெண்டா பட்டிங் பிளேயர்ஸ் ஆகிறவங்கள தூக்கி ஸ்குவாடுக்குள்ள வைக்கிறது. இவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணாலே போதுமானதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு மேட்ச் தோத்த உடனே ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச உடனே எல்லாரும் என்னடா அவ்வளவு பேசுனியே இப்ப ஜெயிச்சுட்டாங்க என்ன பண்ண போறோம்? நான் ஏதோ இந்திய டீமோட எதிரி மாதிரி என்கிட்ட வந்து கேக்குறாங்கல்ல. இதே 2 மேட்ச் தோத்து என்ன பண்ணிருப்பாங்க? சீரிஸ் தோத்து போயிருந்தா அப்பயும் இதே மாதிரி பேசியிருப்பீங்களா? சோ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு யங் டீமை ஏன் அனுப்பணும்? எதுக்கு உங்களால ஏன் உங்களோட ஃபுல் டீமை ஏன் நீங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அப்படின்றதான் என்னுடைய மீண்டும் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுக்கு இன்னொருத்தர் ஒரு பதில் சொல்றாரு. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் கேம். இந்த கதை மட்டும் எப்பவும் கூடாதுங்க. எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்மளோட 4 முறை அதிகமா ஐசிசி டிராபிஸ் அடிச்ச அவங்களே கூட ஒரு மேட்ச் தானே தோத்து போனோம். ஒரு சீரிஸ் தானே தோத்து போனோம்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க என்னைக்கு ஒரு கிரிக்கெட்ல அப்படி நினைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீங்க இந்த ஒரு மேட்ச் தானேன்றத நினைக்கிற அந்த எண்ணத்தை விட்டுறணும். அவர் என்ன சொல்றாருன்னா யங் பிளேயர்ஸ் நீட் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட், ஓகே. வித் ஓல்டர் பிளேயர்ஸ் ரிட்டையரிங் யூ நீட் டு க்ரூம் நியூ பிளேயர்ஸ். இது என்னங்க, இது என்ன பிசிசிஐ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறானோ எதுக்காக அதெல்லாம் நடத்துறாங்களோ அதையே நீங்க அப்படியே நம்பிக்கிட்டு அதை எப்படி சொல்றீங்க? சுப்மன் கில் ஹஸ் பீன் பேட் ஃபார் குவைட் சம் டைம். ஹி ஷுட் பி அண்டர் ஹிஸ் மைக்ரோசாஃப்ட் சொல்றாரு. ரைட், ஓகே. சுப்மன் கில் மட்டும் கொஞ்சம் விளையாடுறாரு, அவரை மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணணுன்றாரு. பட் மற்றபடி இந்த ரிட்டையர் ஆகிற பிளேயர்ஸ்னா இருக்கிறனால யங் பிளேயர்ஸ் நம்ம உள்ள கொண்டு வரணும். ஏற்கனவே ரிட்டையர் ஆகிற 3 பேர் தான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது தான். அந்த 3 பேருக்கு பதிலாக நீங்க வந்துட்டு ஏற்கனவே ஆளுங்களை வச்சிருக்கீங்க. விராட் கோலி இடத்துக்கு 1 டவுன்ல விளையாட உங்ககிட்ட ஆள் இருக்குது ஏற்கனவே. பல பேர் இருக்காங்க அந்த சிச்சுவேஷனுக்கு. ரோஹித் சர்மாக்கு பதிலாக ஓப்பனரா விளையாடுறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே. இப்போ அபிஷேக் சர்மா சேர்ந்துட்டாப்ல. இது பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்ப இது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இதுல நேரா அபிஷேக் சர்மா தான் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஓப்பனராக, இல்ல வந்துட்டு ஒரு ஜெய்ஸ்வால் வேணும், ஒரு ருத்ராஜ் கேக்வால் வேணும்னா வெறும் அந்த ஸ்லாட்டுக்கு மட்டும் ஒருத்தர் விளையாடுங்க. ஒரு மொத்த ஸ்குவாடே எதுக்கு நீங்க புதுசா வச்சு யங் பிளேயர்ஸ் வச்சு போகணும்? அவங்களா ஐபிஎல் ஏற்கனவே விளையாடி தான் வராங்க. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ ஒரு மேட்ச் தோத்து போனது இந்த இதெல்லாம் எதுக்கு அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. பட் அகைன் ஃபைன், ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்து. அதுக்காக நான் எல்லாரும் இப்படி கமெண்ட்ஸ் சில பேர் இது இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா 93% ஆஃப் லைக்ஸ் அந்த வீடியோ இருக்குது. பல பேர் அதை வந்து ஒப்புக்கொள்றாங்க. ஒரு 7% மக்களுக்கு அது பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, அதனால வந்து நம்ம வந்து அவங்கள தப்புன்னு சொல்லலை. அதே சமயத்தில் நம்ம ரொம்ப நான் சொல்றதான் கரெக்டுன்னு சொல்லலை. இது நம்மளுடைய கருத்து, அது அவங்களுடைய கருத்து. எல்லாத்தையும் எல்லாரும் மதிப்போம், அவ்வளவுதான். ரைட், ஓகே, சூப்பர். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன்.